ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் யுவர் Aariwingsworld. ஸோ இன்னைக்கு நம்ம ஆரி கிளாஸில் இருக்கோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்க்க போகிறோம். நம்ம அவங்க ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்க ப்ளவுஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, நார்மல் கோர்ஸுக்கு எப்படி பண்ணியிருக்காங்க, அந்த இப்போ அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் மாலதி. ஹாய் மேம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்ன ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கீங்களா? ஆமாம். ஓகே, ஆல்ரெடி வந்து நார்மல் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படி தானே? ஸோ நார்மல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ளவுஸ் வந்து பண்ணிட்டீங்கல்ல? ஸோ அந்த ப்ளவுஸ் எடுங்க, காட்டுங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து நார்மல் வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எப்பயுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு 65 ஸ்டிச்சஸ் வந்து சொல்லிக் கொடுத்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்க பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்து வந்து நான் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இந்த ப்ளவுஸில் எப்படி ஸ்டிச்சஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ளவுஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒர்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்போம். சரிங்களா? ஓகே, இது வந்து அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஸ்லீவ் பார்ட்டு. ஸோ ஸ்லீவ் பார்ட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜரியில் டபுள் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட் வச்சு ஸோ த்ரெட்டில் வந்து லோடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரெட் லோடிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ ஃபுல்லாகவே வந்து பீடில் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. நல்லா கெட்டியாக அழகாக லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒவ்வொரு ஸ்டோன் ஒட்டியிருக்காங்க. அந்த ஸ்டோனை சுற்றி வந்து சுகர் பீடில் ஃபுல்லாகவே அழகாக வந்து நாட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோனையுமே தனித்தனியாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு கீழே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்கேல் அப் டைப்பில் சுகர் பீட்ஸில் அழகாக வந்து ஒவ்வொரு ஸ்கேல் அப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேல் அப்க்கு இடையில கேப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு 3 நம்பர் பீடையும் வச்சு நாட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கொடி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கொடி டிசைன்லேயுமே வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஃபுல்லாகவே வந்து கர்தானாவும் அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் த்ரெட்டையும் மிக்ஸ் பண்ணி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ளவுஸில். ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு ஜர்தோசி யூஸ் பண்ணி ப்ளவுஸ் பண்ண சொன்னேன். பட் எனக்கு ஜர்தோசி வேணாம் அப்படின்னு சொன்னனால நான் ஃபுல்லாகவே வந்து ஹாஃப் பீடில் ஒர்க் பண்ண சொன்னேன். ஸோ அதுவும் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால. ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்கள், கிராஸ் லீஃபில் வந்து ஹாஃப் பீடில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து கிராஸ் லீஃப்லேயே வந்து த்ரெட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் சுற்றி வந்து சுகர் பீடில் அவுட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நாட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாகவே அழகாக வந்து த்ரெட்டில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ கொடி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் கொடுத்தாலும் அது அவுட்லைன் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷிங்காக இங்கே பாருங்கள், இந்த சைடும் அந்த சைடு வந்து ஜரியில் கோட்டிங் கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நான் ஒவ்வொரு ப்ளவுஸுமே அவங்க கற்றுக்கக்கூடிய எல்லா ஸ்டிச்சஸுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுலேயுமே வந்து பாருங்கள், ஒய் லீஃப் வந்து போட்டிருப்பாங்க, அதே மாதிரி கிராஸ் லீஃப் போட்டிருப்பாங்க, த்ரெட்டில் பழிருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கர்தானாலாவே பண்ணக்கூடிய ஃப்ளவர். ஸோ வெளியே இருக்க ஃபுல்லாகவே வந்து கர்தானால ஃப்ளவர் பண்ணி உள்ளே ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி அழகாக வந்து அவுட்லைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து மாலதி பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ளவுஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து இவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு பிகினர் லெவலில் வந்து பண்ணியிருக்கக்கூடிய ப்ளவுஸ் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தெரியும். ஸோ நம்ம அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக வந்து கோச்சிங் கொடுத்துருக்கோம். இது வந்து அவங்களுக்கு பண்ணியிருக்கக்கூடிய ஸ்லீவ் பார்ட் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ நான் வந்து 3/4 ஸ்லீவ் தான் ஒர்க் பண்ண சொன்னேன். பட் அவங்க வந்து எனக்கு ஹாஃப் போதும் அப்படின்னு சொன்னால ஹாஃப் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட பாட் நெக் வந்து இப்போ எப்படி பண்ணியிருக்காங்க, பேக் நெக் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டிசைனோட பேக் வியூ வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து சொன்ன மாதிரி இது வந்து ஸ்லீவ் பார்ட்டு பாருங்கள். இப்போ இதோட பேக் வியூ பாருங்கள். ஸோ இந்த ஒரு பிகினர் லெவல், ஸோ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து எவ்வளோ அழகாக ஆரிவிங்ஸ்வேர்ல்டோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ பாட் நெக் வந்து பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரிபிள் கோட்டிங் ஜரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சுகர் பீடில் ஒரு லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பைப்பிங் த்ரெட் வச்சு த்ரெட்லேயே லோட் பண்ணியிருக்காங்க. தென் மறுபடியும் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஃபுல்லாகவே சுகர் பீட்லேயுமே லோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடு. ஸோ நல்லா அழகாக வந்து ஒரு பாட் நெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இது வந்து டேசல்ஸ். ஸோ டேசல்ஸுமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அழகாக அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ளவர்லேயே எவ்வளோ அழகாக நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இது அவங்களாவே என்னை வந்து நம்ம பண்ணியிருக்க வந்து டேசல்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து இதுலேயுமே வந்து நிறைய டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், கொடி டிசைன் வந்து அழகாக இங்கே ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கையில் பண்ணியிருக்கக்கூடிய சேம் டிசைன் தான். பட் சேம் டிசைன் அழகாக பின்னாடி எக்ஸிக்யூட் பண்ணி அதே மாதிரி ஃப்ளவர், அதுக்கப்புறம் கிராஸ் லீஃப், அதுக்கப்புறம் வந்து கர்தானாலேவே லீஃப், அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட்லேயே லீஃப், இந்த மாதிரி அழகாக பண்ணி அங்கங்கே
சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நாட் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய பார்ட் ஃபுல்லாகவே வந்து அழகாக வந்து த்ரெட்டில் வந்து பாருங்கள் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஸ்டோன் வச்சு நாட் பண்ணியிருக்காங்க, ஸ்டோன் வச்சு நாட்டு. தென் அங்கங்கே சீக்வன்ஸ் வச்சு வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக நல்லா ஒரு சூப்பர் கிராண்ட் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் பண்ண ப்ளவுஸ் அண்ட் இப்போ வந்து அவங்கள்ட்ட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே சொல்லுங்கள் மாலதி. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ப்ளவுஸே இவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இதுக்கு எவ்வளோ நாள் வந்து நீங்கள் டைமிங் வந்து எடுத்துக்கிட்டீங்க? ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு அதிகபட்சம் அப்படின்னா எவ்வளோ நாள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? 10 நாள். ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? ஸோ ஸ்லீவ் பார்ட்டுக்கு ஒரு 3 நாள், அப்புறம் இதுக்கு வந்து ஒரு 3 நாள், அதுக்கப்புறம் பேக் ஒர்க்குக்கு 2 நாள், ஃப்ரண்ட் நெக்குக்கு 1 நாள் சொல்லி கரெக்டாக வந்து 10 நாள் வந்து எடுத்துக்கிட்டீங்க. ஸோ 10 நாளில் வந்து இவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்களா, இல்லை ஸ்டிச்சஸ் நல்லா கற்றுக்கிட்டனால ஈஸியாக ஃபீல் பண்ணீங்களா? ஈஸியாக தான் ஃபீல் பண்ணேன். ஓகே. ஸோ வந்து இந்த ப்ளவுஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டாங்க, பட் வந்து அவங்களால இந்த அளவுக்கு ப்ளவுஸ் வந்து பண்ண முடியல. ஸோ அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து கோச்சிங் கொடுத்துருக்கோம் சரியா? ஸோ ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தனால அது ஈஸியாகவே வந்து பண்ணிட்டீங்க. ஸோ இதை வந்து நான் ட்ரேசிங் மெத்தட் எல்லாமே நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு எல்லாமே நல்லா கிளியராக புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நீங்கள் நார்மல் கோர்ஸ் வந்து பழகுனதுக்கே இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து ப்ளவுஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ எதனால் உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து படிக்கணும்னு வந்து உங்களுக்கு ஆசை வந்துச்சு? எதனால் உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்ஸ் இப்போ வந்து இதை முடிச்சிட்டீங்க, இதுவே நல்லா பண்ணுறீங்க, இப்போ அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து இப்போ எதுக்காக நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிருக்கீங்க? இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஓகே. இப்போ வந்து இது ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் கோர்ஸ்க்காண்டி வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து வரிசையாக இங்கே பாருங்கள் அழகாக வந்து ப்ராக்டிஸ் வந்து அடுத்து வந்து போயிட்டே இருக்குது. இந்த பாருங்கள் அழகாக இது வந்து ஒரு குட்டி வந்து பிள்ளையார் வந்து எல்லாமே அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்வன்ஸ் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு த்ரெட் யூஸ் பண்ணி ஸோ நிறையா அப்படி வந்து ஸ்டிச்சஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆரி விங்ஸ் வேலை இப்போ நீங்கள் வந்து கற்றுட்ருக்கீங்க இல்லையா? ஒவ்வொருத்தவங்க வந்து நிறையா இடத்துல வந்து கற்றுக்குறாங்க, பட் வந்து நாங்கள் மணிலாம் கொடுத்தோம், பட் எங்களுக்கு வந்து ப்ராப்பராக சொல்லி கொடுக்கல, ப்ளவுஸ் கூட போட தரலன்னு சொல்கிறாங்க. பட் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஆரி விங்ஸ் வேலை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நல்லா கற்றுக்கிட்டேன். சார் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்? ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓகே. நீங்கள் எத்தனை தடவை டவுட் கேட்டாலும் அதை நான் கிளியர் பண்ணியிருக்கேனா? ஓகே. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்கிட்ட இனிமே கற்றுக்க போகிற ஆரி விங்ஸ்வேலோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய கற்றுக்கலாம். அப்புறம் மேம் வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க, நல்லா சொல்லி கொடுப்பேன், நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. வெரைட்டியாக சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் சரி, அப்போ வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டதுனால இப்போ உங்களால் தொழில் ஸ்தானத்தில் அதை வந்து செயல்படுத்த முடியும் தானே? ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, இந்த ப்ளவுஸோட வேல்யூ நான் எவ்வளோ இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படியும் வந்து 5000 வரைக்கும் வரும் சரிங்களா? ஸோ 5000 ரேஞ்சில் அவ்வளோ ப்ளவுஸ் வந்து அழகாக வந்து ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இதை கற்றுக்கிட்டதுக்கப்புறமா இனிமேல் நீங்கள் தொழில் ஸ்தானத்தில் நிறையா ப்ளவுஸ் பண்ணி நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறத நான் கண்டிப்பாக நான் வாழ்த்துறேன் சரிங்களா? ஓகே. ஸோ எல்லாருமே நீங்களும் வந்து வீட்டில் இருந்தே அழகாக வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே கற்றுட்டு நீங்களும் அழகாக வந்து ப்ளவுஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு நம்ம சூப்பர் அண்ட் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பராக மீட் பண்ணலாம். பாய். Have a nice day. Okay, bye சொல்லுங்க மாலதி. பை. ஓகே. அந்த இன்னொரு விஷயம், ஸோ ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி பேசுகிறதால இவங்க நல்ல பிள்ளைன்னு நினச்சிட வேணாம். ஏன்னா இவங்கள மாதிரி யாருனாலையும் டவுட் கேட்கவே முடியாது. ஃபுல்லாகவே வந்து அப்படியே கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு வந்து அப்படியே வந்து டவுட்ஸ் கேட்பாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க அவ்வளோ டவுட் கேட்டாலும் அந்த ஃபுல்லாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுவாங்க. நான் எதிர்பார்க்குறத விட நல்ல டிசைன்ஸும் வந்து பண்ணுவாங்க. ஸோ நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஓகே. பாய் சொல்லுங்கள் மாலதி. பாய். ஓகே. பாய்.